Shri Ram Jai Shri Ram Jai Shri சூரியனையும் ஒளியையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதை போல் சீதை என்னை விட்டு பிரியாதவள் என்று ராமன் கூறுகிறார். ராமன் 14 ஆண்டு இல்ல 100 ஆண்டுகள் இருந்தாலும் அங்கேயே சந்தோஷமா இருந்திருப்பாராம். சீதை ஒருத்தி சிறை புகுந்தபடியால் பல தேவஸ்திரீகளுடைய சிறை அறுக்கப்பட்டதாம். பகவான் எப்படி ஆசைப்பட்டு இந்த உலகத்துல வந்து பிறக்கிறாரோ அதை போல சீதை ஆசைப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தாள். தளிர் நிறத்தால் குறைவில்லா தான் தனிச்சிறையில் விளப்புத்த கிளிமொழியாள் காரணமா தான் கிளர் அரக்கன் நகர் எரித்த என்று ஆழ்வாருடைய பாசுரம். சீதை தான் வனவாசம் இருந்தாளோ இல்லையோ, காட்டில் இருந்தது கூட அசோகவனத்திலே தானும் 10 மாதங்கள் சிறை புகுந்தாள். அவளுக்காகத்தானே ராவணனை ராமன் கொல்ல போனார். தனிச்சிறையில் விளப்பொத்த கிளிமொழியாள் என்று ஆழ்வார் பாடுகிறார். தளிர் நிறத்தால் குறைவில்லா. சீதையினுடைய நிறம் ஒரு பெரிய மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுல என்ன தளிர் புதுசா என்ன இலை முளைக்கிறதோ அதுதானே ரொம்ப அழகா இருக்கும். இளமையோடு இருக்கும், மென்மையோடு இருக்கும், அழகாக இருக்கும் பார்ப்பதற்கு தளிர் என்பது. அதை போன்ற அழகு சீதைக்கு உண்டாம். தளிர் நிறத்தால் குறைவில்லா தனிச்சிறையில் விளப்புத்த கிளிமொழியாள். தனிச்சிறை, ராவணன் சிறையில் சீதையை வைக்கும் போது ராமனையும் சீதையும் சேர்த்து வைக்கலையோ இல்லையோ, தனியாக பிரித்துத்தானே வைத்தார். தாயும் தந்தையும் ஏன் சூரியனையும் ஒளியையும் பிரித்தது போலேன்னு தெரிவிக்கிறார். சூரியனையும் ஒளியும் பிரிக்கவே முடியாது. சில பொருட்கள் அந்த தன்மைகளோடு சேர்ந்தே தானே இருக்கும். ஒரு புஷ்பம் இருக்கு, மனம் இருக்கு. எனக்கு மனம் மட்டும் வேணும், புஷ்பமே வேண்டாம், கொஞ்சம் 1/2 கிலோ மனம் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு வாங்கவே முடியாது. புஷ்பத்தோடு வாங்கினால்தான் மனம் வருமே தவிர தனியா விட்டு பிரிக்கவே முடியாது. அதை போல எனக்கு ஒளி மட்டும் வேண்டும், விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம்னு சொல்லவே முடியாது. தீபம் பிரபா என்கிற ரெண்டும் சேர்ந்தே தான் இருக்கும். ஆனால் ராவணன் என்ன செய்து விட்டான்? சூரியனை போன்ற ராமனிடத்திலிருந்து சூரியனுடைய ஒளியை போன்ற சீதையை பிரித்து விட்டான். இது ராமனே சொல்லுகிறார். அனன்யாகி மயா சீதா பாஸ்கரேண பிரபாயதா. சீதையை என்னை விட்டு ஒரு நாளும் யாரும் பிரிக்க முடியாது. சூரியனையும் ஒளியையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதை போல் சீதை என்னை விட்டு பிரியாதவள் என்று ராமன் கூறுகிறார். ஆனால் அப்பேற்பட்ட ராமனையும் சீதையும் பிரித்து ராவணன் சிறை அடைத்தானோ இல்லையோ, அவர் மட்டும் சேர்த்து சிறை அடைத்திருந்தார்னால் புறப்பட்டு ராமன் திரும்ப அயோத்திக்கு போயிருக்கவே மாட்டார். கம்சன் வசுதேவரையும் தேவகியும் சிறையில் அடைத்தான். ஆனா 2 பேரையும் சேர்த்து ஒரே சிறைச்சாலையில தான் அடைத்தான். அதே போல கண்ணனுடைய பேரன் அனிருத்தன் இருந்தார். அந்த அனிருத்தனை உஷா என்கிற ஒரு பெண் காதலித்தாள். அவளே வந்து அனிருத்தனை ராத்திரியோட ராத்திரியா தன்னுடைய வீட்டுக்கு தூக்கி சென்று விட்டாள். அவள் அந்தப்புறத்திலே பாணாசுரன் ஒரு அசுரன், அவனுடைய மகள்தான் உஷா என்பவள். உஷை கண்ணனுடைய பேரனை காதலித்தாள். 2 பேரும் உஷையினுடைய அந்தப்புறத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். குடுத்தனம் பண்ணிருக்கா யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் பாணாசுரன் வந்து மகளை பார்க்க வரும்போது உள்ள ஒரு ஆண் இருக்கான்னு பார்த்த உடனே கோபம், சண்டைக்கு போய் அனிருத்தனை சிறைப்பிடித்து உஷா அனிருத்தன் 2 பேரையும் சேர்த்து சிறைச்சாலையில அடைச்சாராம். அதை போல ராவணன் பண்ணலையோ இல்லையோ, ராமன் சீதை 2 பேரையும் அசோகவனத்துக்கு கொண்டு போய் அங்கு சிறை வைத்திருந்தால் அப்ப ராமன் 14 ஆண்டு இல்ல 100 ஆண்டுகள் இருந்தாலும் அங்கேயே சந்தோஷமா இருந்திருப்பாராம். ஏன்னா அவர் காட்டுக்கு வந்ததே தசரதன், அவருக்கு நிறைய மனைவிமார்கள் உண்டு. 365 மனைவிகள் தசரதனுக்கு. இத்தனை மாமியார்கள் இருக்கும்போது ராமனும் சீதையும் பேசிக்கொள்வதற்கு நேரமே கிடைக்காதாம். தனியா பேசின்றிருக்கவே முடியாது. அதனால நாட்டில் இருக்க வேண்டாம், நாம காட்டுக்கு போகலாம்னு பேசி வைத்து கொண்டு 2 பேரும் காட்டுக்கு வந்தாளாம். அதனால் இன்னும் ஏகாந்தமான இடம் அசோகவனம். யாருமே வந்து தொந்தரவு பண்ண போறது கிடையாது. அசோகவனத்துல சேர்த்து வைத்திருந்தால் ஆனந்தமாக இருந்திருப்பார்கள். ஆனால் அப்படி வைக்காமல் தனிச்சிறையில் விளப்புத்த, தனியாக சிறை வைக்கப்பட்டால். ஆனால் அந்த சிறையில் எப்பேற்பட்ட பேரை பெற்று எடுத்தாள். சீதை ஒருத்தி சிறை புகுந்தபடியால் பல தேவஸ்திரீகளுடைய சிறை அறுக்கப்பட்டதாம். சீதை ராவணனால் அபகரிக்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டாள் என்று சொல்லக்கூடாதாம். சீதை வேண்டுமென்றே சிறை புகுந்தாள் என்றுதான் ஆச்சாரியர்கள் தெரிவிப்பார்கள். வலிய சிறை புகுந்தாள்,
சுந்தரி ரகுநாதஸ்ய சுரஸ்திரீ துக்கசாந்தயே தசானனஸ்ய பவனே தசமாசான் உவாசக என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ஆச்சரியப்படுறார். ஹ என்ற ஆச்சரியம்னு அர்த்தம். சுந்தரி அழகானவளான சீதை ரகுநாதனான ராமனை விட்டு 10 மாசம் பிரிந்து அசோகவனத்துல சீதை தான் போய் சிறையிருந்தாளாம். பகவான் எப்படி ஆசைப்பட்டு இந்த உலகத்துல வந்து பிறக்கிறாரோ அதை போல சீதை ஆசைப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தாள். எதற்கு? சுரஸ்திரீ துக்க சாந்தையே. ராவணன் பல தேவஸ்திரீகளை எல்லாம் சிறை பிடித்து அடைத்து வைத்திருந்தார். அவர்களை விடுவிக்கணும்னால் சீதை அங்கு உள்ளே போக வேண்டும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.